கடைகள்ல வாங்குற பொடியில பாத்தீங்கன்னா கெமிக்கல் இருக்குதா இல்ல பிரிசர்வேட்டிவ் சேர்த்திருக்காங்களான்னு பார்த்து பார்த்து வாங்க வேண்டியிருக்குது. இனி அந்த கவலையே இல்லாம வீட்லயே குழந்தைங்களுக்கு டேஸ்டியா போன்விட்டா பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதாம்ல தொலி எடுக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். லைட்டா கொதி வரையுமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் பாதாம சேர்த்துருங்க. 2 நிமிஷம் தண்ணியில இருந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு தொலியை உரிச்சிங்கன்னா தனியா வந்துடும். இப்போ இதை நல்லா தொடச்சிட்டு ஒரு கடாயில லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி கலர் மாதிரி வரையும் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே கடாயில 1/2 கப் முந்திரி பருப்பையும் சேர்த்து அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பாதாமோட எடுத்து வச்சிருங்க. 3 கப் மக்கானா எடுத்துருக்கிறேன். இது நல்லா மொறு மொறுன்னு ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துருங்க. இதோடவே 1/2 கப் கொக்கோ பவுடர், 2 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இப்போ இது எல்லாமே சுத்தி எடுத்தீங்கன்னா டேஸ்டியான ஹோம்மேட் போன்விட்டா தயாராயிருச்சு. இதை வெளியில நீங்க 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனிப்பு கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா 3 கப் வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது சூடான பாலோட நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சில்லுன்னு சாப்பிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.